ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வீடெல்லாம் தொடச்சி விடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நைட்டே அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் வந்து காளான் பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சாச்சு. வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகும். நைட் க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சமையல் செஞ்சதெல்லாம் கழுவி வச்சுருப்போம், அதனால ஈஸியாக இருக்கும். பகல் நேரத்தில்னா நம்ம எல்லாம் சமையல் செஞ்சு வச்சுருப்போம், பாத்திரத்துல எல்லாம் அதையெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும். அதனால் நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பிரியாணி வச்சுட்டாச்சு. நெய் வந்து இல்லை, அதனால் ஆடை அடித்து எடுத்துகிட்டுருக்குறேன். பிரியாணி ரெடி ஆயாச்சு. நெய் எடுத்து ஊற்றி கலரிடலாம். தீக்ஷித்து குளிச்சு விட்டாச்சு. இனி பிரியாணி போட்டு கொடுத்தா அவன் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தீக்ஷித்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ரம்புட்டான் பழம் சாயங்காலம் வரையில் இருக்காது என்னமோன்ட்டு வேனுக்கு வரையில ஒன்று எட்டு வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டு செலினி பால்வாடி தாட்டி விட்டு பால் போசி வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஏன்னா வேலை செஞ்சோன்னா பால் போசி வைக்கிற மறந்துடுவோம். அதனால் வச்சுட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சு.